வாங்க சந்தோஷமா போங்க. இப்போ இந்த ஐபிஎல் 2020 ஆக்ஷன் எங்க நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அபுதாபியில் தான் நடத்த போறாங்க. என்னைக்கு நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் 16ஆம் தேதி. ஸோ ஆக்ஷன் வந்துட்டு எந்த டைமுக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2:30 மணிக்கு, அதாவது வந்துட்டு மதியம் 2:30 வந்துட்டு ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் மொத்தம் இந்த ஆக்ஷனுக்கு எத்தனை பிளேயர்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 350 பிளேயர் வந்து இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின் பிளேயர்ஸ் தான் இருக்காங்க. அண்ட் இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா வந்துட்டு எந்த டீமே வந்துட்டு பெரிய லெவலில் வந்துட்டு இந்தியன் பிளேயர்ஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணல. எல்லாமே வந்துட்டு ஃபாரின் பிளேயர்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க. ஆக்ஷன்ல வந்துட்டு எல்லா டீம்ஸ் எடுக்கக்கூடிய ஸ்லாட்ஸ் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்துட்டு 77 பிளேயர்ஸ் மட்டும் தான் எடுக்க முடியும். அதாவது வந்துட்டு 350 பிளேயர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. அதுல வந்துட்டு 77 பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு எந்த டீமா இருந்தாலும் சூஸ் பண்ண முடியும். அதாவது 77 பிளேயர்ஸ் தான் செலக்ட் செய்யப்படுவார்கள். அதுவும் வந்துட்டு எல்லா டீமே வந்துட்டு அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஸ்லாட்ஸை ஃபில் பண்ணாதான். பட் மும்பை மாதிரி டீம்ஸ் வந்துட்டு நிறைய அமௌண்ட் இல்லை, அதாவது வந்துட்டு 2 கோடி தான் வச்சிருக்காங்க. அதை வச்சுட்டு எல்லாம் வந்துட்டு எப்படி சொல்ற ஒரு 6 பிளேயர் எடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த 6 பிளேயர் வந்துட்டு எடுக்க முடியாது. ஸோ அதனால 77 அப்படிங்கிறது அப்ராக்ஸ் வந்துட்டு ஒரு 60 to 70 பிளேயர்ஸ் மட்டும் தான் வந்துட்டு செலக்ட் ஆகிற மாதிரி தான் வந்துட்டு இந்த முறை இருக்க போகுது. அண்ட் இதுல வந்துட்டு அதாவது வந்துட்டு செட்ஸ் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதாவது வந்துட்டு முதல் செட்ல யார் யார் வர போறா, எவ்வளவு பிளேயர்ஸ் வந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னா எவன் கான்வே இருக்காரு, ஜேக் ஃப்ரேசர் மெகர்க் இருக்காரு, கேமரூன் கிரீன் இருக்காரு, சர்ஃப்ராஸ் கான் இருக்காரு, டேவிட் மில்லர் இருக்காரு, அண்ட் பிருத்வி ஷா இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுல ஹையஸ்ட் பிட் போகக்கூடியது யாருன்னா எல்லாருமே ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்துட்டு கேமரூன் கிரீன் தான். ஸோ கேமரூன் கிரீன் தான் வந்துட்டு ஒரு பிக் பிரைஸ் போவாரு. அண்ட் அதுக்கு அடுத்தபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு மேபி வந்துட்டு டேவிட் மில்லர் வந்துட்டு பெரிய அமௌண்ட் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் அதை தாண்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் வந்துட்டு அவ்வளவு பெரிய அமௌண்ட் போவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. மேபி சர்ஃப்ராஸ் கான் அண்ட் பிருத்வி ஷா மைட் கெட் அன்சோல்ட் அப்படின்ற மாதிரி இருக்கு. பட் பிருத்வி ஷா வந்துட்டு பாத்தீங்கன்னா இந்த ரீசன் சையத் முஸ்தக் அலி டிராஃபில வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காங்க. மேபி ஏதாவது ஒரு டீம் வந்துட்டு பேஸ் பிரைஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அன்சோல்ட் ஆயிட்டு செகண்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கும் அப்படின்னு மாதிரி தோணுது. அண்ட் ரெண்டாவது செட்ல யார் யாரெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கஸ் அட்கின்சன் இருக்காரு, வனிடு ஹசரங்கா இருக்காரு, தீபக் ஹூடா, வெங்கடேஷ் ஐயர், லியாம் லிவிங்ஸ்டன், வியான் முல்டர் மற்றும் ரச்சின் ரவீந்திரா இருக்காங்க. அண்ட் இந்த செட் 2ல வந்துட்டு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிரைஸ் போவார் அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம வந்துட்டு லாஸ்ட் சீசன் கேகேஆர்கே வந்து 23 crores சம்திங் கிட்ட போயிருந்தாரு. சோ லெட்ஸ் வெயிட் அண்ட் see என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். அண்ட் செட் 3ல யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபின் ஆலன் இருக்காரு, ஜானி பேஸ்டோ இருக்காரு, பரத் இருக்காரு, அதாவது கேஎஸ் பரத் இருக்காரு, குயின்டன் டிகாக், பென் டக்கெட், ரெமோலா குர்பாஸ் அண்ட் ஜேமி ஸ்மித் இருக்காங்க. அண்ட் செட் 4ல வந்து கெராட் கோயிட்சி, ஆகாஷ் தீப், டஃபி, ஜேக்கப் டஃபி அண்ட் ஃபசல் ஃபரூக்கி, மேட் ஹென்ரி, ஸ்பென்சர் ஜான்சன், சிவம் மாவி, ஆண்ட்ரிக் நாக்கியா மற்றும் மத்திஷா பத்திரானா இருக்காரு. ஸோ இதுதான் வந்துட்டு செட் 4ல இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ். அண்ட் செட் 5ல தான் வந்துட்டு ஒரு முக்கியமானது வந்துட்டு செட் 5 வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஸோ ரவி பிஷ்னாய், ராகுல் சகர், அகில் ஹுசைன், முஜிபுர் ரஹ்மான், மகேஷ் தீக்ஷனா இதுதான் வந்துட்டு செட் 5ல இருக்குது. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு டாப் 5 செட்ஸ் மட்டும் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படின்னா வந்துட்டு பேட்ஸ்மேன்ஸ், ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு விக்கெட் கீப்பர்ஸ், அப்புறம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு ஸ்பின்னர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துட்டு செட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு இதுதான் வந்துட்டு டென்டேட்டிவா இருக்கக்கூடிய ஒரு செட்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் 70 பிளேயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்ஷன்ல 350 பிளேயர் ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அந்த 350 பிளேயர்ல வந்துட்டு 70 பிளேயர்ஸ் மட்டும் ஒரு நார்மலா வந்துட்டு எப்பயுமே ஆக்ஷன் நடத்த போய் பொறுமையாக நடத்துவாங்க. அண்ட் 70வது பிளேயரை தாண்டதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிருக்காங்கன்னா ஆக்சலரேட்டட் செட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு பிளேயர் வந்துட்டு செல் பண்றதுக்கு ஒரு 1 minute எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நார்மலா வந்துட்டு ஜென்ரல் ஆக்ஷன்ல வந்துட்டு அதாவது வந்துட்டு சோல்ட் பண்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் பிட் வந்து இல்ல அன்சோல்ட் ஆக போறாங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 30 seconds to 1 minute வந்து டைம் கொடுக்குறாங்க அப்படின்னா அன்சோல்ட் ஆகிறதுக்கு. பட் அந்த ஆக்சலரேட்டட் செட்ல வந்துட்டு உங்களுக்கு வந்து 10 to 20 seconds மட்டும் தான் டைம் இருக்கும். ஸோ நீங்க பிட் பண்ணா பிட் பண்ணுங்க, இல்லைன்னா வந்துட்டு டக்குனு அன்சோல்ட் பண்ணி விட்டுரும் அப்படின்னு தான் வந்துட்டு அந்த ஆக்சலரேட்டட் செட் அப்படின்னு வந்துட்டு அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த செட்லேயே வந்துட்டு ஹையஸ்ட் பிட்டா போகக்கூடிய யார் அப்படின்னு பேசணும் அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு கேமரூன் கிரீனா தான் இருக்கும். ஸோ கேமரூன் கிரீனுக்கு அடுத்து வெங்கடேஷ் ஐயர் செகண்ட்ல இருப்பாரு. அண்ட் தேர்ட்ல வந்துட்டு டேவிட் மில்லர் இல்லைனா ரவி பிஷ்னாய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரவி பிஷ்னாய் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு லெக் ஸ்பின்னர். அண்ட் இப்போ T20 சர்க்யூட்லேயே வந்து பாத்தீங்கன்னா லெக் ஸ்பின்னர்ஸ் தான் வந்துட்டு ஒரு அதாவது ஆல்ரவுண்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து ஒரு லெக் ஸ்பின்னர் தான் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு ரொம்ப விரும்பி தேடிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனால எனக்கு தெரிஞ்சு இந்த 3 பேர் தான் வந்துட்டு டாப் கிளாஸா வந்துட்டு ஹையஸ்ட் பிட்ல போவாங்க அப்படின்றத நான் திங்க் பண்ணிருக்கேன். அண்ட் அடுத்து நம்ம வந்துட்டு எந்தெந்த டீமுக்கு எந்தெந்த பிளேயர்ஸ் சூஸ் ஆவாங்க அப்படின்ற பத்தி வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க திங்க் பண்ணா மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பா சிஎஸ்கே வந்துட்டு ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த செட்ல இருக்கிறதுலேயே வந்துட்டு சிஎஸ்கே டார்கெட் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் யார் யாரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமரூன் கிரீனுக்கு வந்துட்டு சிஎஸ்கே டார்கெட் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் கேமரூன் கிரீனை வந்துட்டு கேகேஆர்மே வந்துட்டு கண்ணு வச்சிருப்பாங்க. அதான் வந்துட்டு சீனியர் கண்ணு வச்சுட்டாண்டி அப்படின்ற மாதிரி கேகேஆர்மே வந்துட்டு அவர் மேல ஒரு கண்ணு வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சிஎஸ்கே டார்கெட்ல வந்து டேவிட் மில்லர் இருக்கிற வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் வந்துட்டு சிஎஸ்கே டார்கெட் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிடுறாங்க. பட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ப்ராபபிளி வந்துட்டு 100% ஒரு ரூமரா இருக்கும் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெங்கடேஷ் ஐயர் எந்த மாதிரி பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வந்து ஒரு ஆல்ரவுண்டர் மீடியம் பேஸ் போலிங் போடக்கூடியவர் தான். பட் அவருக்கு வந்து ஒரு தமிழ் ஆரிஜினுமே அவரோட இது மதர் டங்ல இருக்கு அப்படின்னு பார்த்தாலுமே he is not
பர்ஃபெக்ட்லி சூட்டட் ஃபார் சிஎஸ்கே அட் திஸ் சிச்சுவேஷன் அப்படி தான் சொல்ல முடியும். ஏன்னா கரெக்டாக இருக்கக்கூடிய சிஎஸ்கேல வெங்கடேஷ் ஐயரை பிக் பண்ண நம்ம வந்துட்டு ஆட வைக்கக்கூடிய பொசிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏன்னா சிவம் டூபே அப்படின்ற ஒரு ஆல்ரவுண்ட் இருக்காரு. ஸோ சிவம் டூபே அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்கடேஷ் ஐயர் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு சிமிலர் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இருக்கும். ஸோ ரெண்டு பேருமே வந்துட்டு ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டிஸ் உள்ள ஒரு பிளேயர்ஸ் அண்ட் பவுலிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டைம் பவுலர்ஸ் கிடையாது. ஒரு ஓவர் 2 ஓவர் வந்துட்டு எப்படியாவது வந்துட்டு கேப் கிடைக்கும் போது தள்ளக்கூடிய ஒரு பிளேயர்ஸாக தான் இருக்காங்க. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி சிஎஸ்கே மைட் நாட் கோ ஃபார் வெங்கடேஷ் ஐயர். ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி நம்ம டீமோட டாப்பர் வந்துட்டு ஃபுல்லி ஸ்டாக் ஆயிருச்சு. ஆயுஷ் மாத்ரே இருக்காரு, ருத்ராஜ் கெய்க்வாட் இருக்காரு, சஞ்சு சாம்சன் இருக்காரு, டெவால் ப்ரூவிஸ் இருக்காரு, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய இவர் இருக்காரு, நம்மளுடைய சிவம் டூபே இருக்காரு. ஸோ டாப் 5 பக்காவா சூட் ஆயிருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்துட்டு வெங்கடேஷ் ஐயரை சொருகணும் அப்படின்னா வந்துட்டு அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இதை பத்தி நீங்க என்ன திங்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ஆசமான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, tada, bye bye. See you from CDD Sports and Gaming, your one-stop destination for sports and gaming updates. See you in my next video, guys. Bye.